வருகின்ற 17ஆம் திகதி அடுத்த கட்ட விரிவாக்கத்தினை ஆரம்பிக்க போகும் யமன் ஹவுதிகள். இந்த விரிவாக்கத்தின் போது யமன் ஹவுதிகள் இதனை குறிவைக்கப் போகின்றார்கள். யமன் ஹவுதிகளுடைய இந்த அடுத்த கட்ட விரிவாக்கத்திற்கு சீனாவும் முழுமையான ஆதரவை வழங்கப் போகின்றதா? வெடிக்காத அமெரிக்காவின் MK-84 குண்டுகளை பயன்படுத்தி சிப்பாய்களை கொத்தாக தட்டி தூக்கிய பலஸ்தீனிய போராளிகள். காசாவிற்குள்ளே உணவுப் பொருட்களை விநியோகம் செய்வதற்காக அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் மேற்கொள்ள போகும் திட்டங்கள். ஈரான் போரை தெரிவு செய்ய வேண்டும் அல்லது அனைத்து ஆயுதங்களையும் கைவிட வேண்டும். சிரியாவிலே உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு. சிரியாவின் அரச படைகளாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய SDF படைகளின் சில உப படைப்பிரிவுகள் தெற்கு சிரியாவில் இருக்கக்கூடிய ட்ரூஸ் இனத்தவர்களுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தார்கள். நேற்றைக்கு முன்தினம் வெளியிட்ட காணொலியிலும் குறித்த மோதல்கள் தொடர்பான சில தகவல்களை குறிப்பிட்டிருந்தேன். தெற்கு சிரியாவில் இருக்கக்கூடிய ட்ரூஸ் இனத்தவர்களுக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையான ஆதரவை வழங்கி வருகின்றது. மேலும் இந்த ட்ரூஸ் இனத்தவர்களுடைய இராணுவ குழுக்களுக்கு தேவையான ஆயுதங்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வழங்கி வருகின்றது. இப்படியான சூழ்நிலையிலேயே 2 நாட்களுக்கு முன்பு டமஸ்கஸின் தெற்கு புறநகர் பிரதேசமான ஜரம்னா பிரதேசத்திலும் சஹன்யா பிரதேசத்திலும் SDF படைப்பிரிவுகளுக்கும் ரூஸ் இனத்தவர்களுடைய இராணுவ குழுக்களுக்கும் இடையில் மோதல்கள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இந்த மோதல்களின் போது SDF படைப்பிரிவினுடைய 20க்கும் அதிகமான சிப்பாய்கள் அளிக்கப்பட்டிருந்தார்கள். அதே போன்று ரூஸ் இராணுவ குழுவை சேர்ந்த 15க்கும் அதிகமான சிப்பாய்களும் அளிக்கப்பட்டிருந்தார்கள். மேலும் SDF படைகள் ரூஸ் இனத்தவர்களின் இராணுவ குழுக்களை மாத்திரமல்லாமல் ரூஸ் இன பொதுமக்களையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். சிரியாவின் மேற்கு பிரதேசத்திலே சிறுபான்மை மக்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டதை போன்றே ரூஸ் இனத்தை சேர்ந்த பொதுமக்களை இலக்கு வைத்தும் SDF படைகள் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தன. அது மட்டுமல்லாமல் ரூஸ் இனத்தவர்களின் சில முக்கியமான மத தலைவர்களையும் SDF படைகள் படுகொலை செய்திருந்தன. அத்தோடு SDF படைப்பிரிவுகளும் ஜூலானியினுடைய அரசாங்கமும் இவ்வாறு தெரிவித்திருந்தன. நாங்கள் இஸ்ரேலோடு மோதலை விரும்பவில்லை, இஸ்ரேலிய படைகளுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ள விரும்பவில்லை. எந்த ஒரு நிறுவனத்திற்கு எதிராகவும் எந்த ஒரு நாட்டிற்கு எதிராகவும் விரிவாக்கத்தினை ஆரம்பிப்பதற்கு நாங்கள் விரும்பவில்லை. இஸ்ரேலுடனான உறவுகளை வலுப்படுத்திக் கொள்வதற்கே நாங்கள் விரும்புகின்றோம். மேலும் இந்த மோதல்களை கட்டுப்படுத்துவதற்கு நாங்கள் அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றோம் என ஜூலானியினுடைய அரசாங்கம் தெரிவித்திருந்தது. அதே நேரம் நாங்கள் இஸ்ரேலோடு மோதலை விரும்பவில்லை, ரூஸ் இனத்தவர்களின் இராணுவ குழுக்களுக்கு எதிராகவே எங்களுடைய தாக்குதல்கள் அமைந்திருக்கும் என்றும் SDF படைகளுடைய தளபதிகளும் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால், நாங்கள் தெற்கு சிரியாவிலே இஸ்ரேலோடு மோதல்களை எதிர்பார்க்கவில்லை, ஆனால் ரூஸ் இனத்தவர்களின் இராணுவ குழுக்களுக்கு எதிராகவே நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்கின்றோம் என SDF படைகளும் ஜூலானியினுடைய அரசாங்கமும் மறைமுகமாக அறிவித்திருந்தது. இதைத் தொடர்ந்து நெட்டன்யாஹூ இவ்வாறு தெரிவித்திருந்தார். நாங்கள் ரூஸ் இனத்தவர்களுக்கு எதிரான தாக்குதல்களை ஒருபொழுதும் பொறுத்துக் கொள்ளப் போவதில்லை. ரூஸ் இனத்தவர்களை முழுமையாக பாதுகாக்கக்கூடிய கடமை எங்களுக்கு இருக்கின்றது. இதனால் ஜூலானியினுடைய அரசாங்கம் ரூஸ் இனத்தவர்களுக்கு எதிரான தாக்குதல்களை நிறுத்திவிட்டு பின்வாங்கிவிட வேண்டும் என நெட்டன்யாஹூ எச்சரிக்கைகளை வெளியிட்டிருந்தார். அத்தோடு ரூஸ் இனத்தவர்களின் முக்கியமான ஆன்மீக தலைவர்களில் ஒருவரான ஷேக் முவாஃபிக் ஷரீஃபுடன் நெட்டன்யாஹூ தொலைபேசியில் கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டிருந்தார். இதன்போது ரூஸ் இனத்தவர்களை முழுமையாக பாதுகாப்பதற்கான எல்லா வேலை திட்டங்களையும் நாங்கள் மேற்கொள்வோம் என்றும், தெற்கு சிரியாவிலே ரூஸ் இனத்தவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய தாக்குதல்களை நாங்கள் மேற்கொள்வோம் என்றும் நெட்டன்யாஹூ அவருக்கு உறுதியளித்திருந்தார். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தில் 20% சிப்பாய்கள் ரூஸ் இனத்தை சேர்ந்த சிப்பாய்களாகவே இருக்கின்றார்கள். மேலும் இந்த ரூஸ் இனத்தை சேர்ந்த சிப்பாய்களும் அதிகாரிகளும் நெட்டன்யாஹூவுக்கு கோரிக்கை ஒன்றினை முன்வைத்திருந்தார்கள். தெற்கு சிரியாவிலே எங்களுடைய ரூஸ் இனத்திற்கு எதிராக தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன, இதனால் நாங்கள் தெற்கு சிரியாவுக்கு அவசரமாக சென்று எங்களுடைய இனத்தை பாதுகாப்பதற்கான தாக்குதல்களை ஆரம்பிக்க வேண்டும் என நெட்டன்யாஹூவிடம் கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். அதே போன்று ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்று பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ரூஸ் இனத்தவர்களுடைய தலைவர்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் உள்துறை அமைச்சரும் நெட்டன்யாஹூவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாதுகாப்பு அமைச்சருக்கும் கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார். தெற்கு சிரியாவிலே ரூஸ் இனத்தவர்கள் படுகொலை செய்யப்படுவதை முழுமையாக தடுத்து நிறுத்துவதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தலையிட்டு தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார். எனவே இதற்கமைவாக நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு சிரியாவிலும் டமஸ்கஸ் பிரதேசத்திலும் மேற்கு சிரியாவிலும் சிரியாவின் வடக்கு பிரதேசத்திலும் இதிலிப் பிரதேசத்திலும் உச்சக்கட்ட வான்வழி தாக்குதல்களை ஆரம்பித்தது. ஹமா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய துருக்கி ஆதரவு படைகளான SNA படைப்பிரிவுகளின் கட்டளை தளங்களை இலக்கு வைத்தும் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய துருக்கிய கட்டளை தளங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. அதே போன்று இதிலிப் பிரதேசத்திலே சில முக்கியமான இராணுவ கட்டளை தளங்களை இலக்கு வைத்தும் வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அது மட்டுமல்லாமல் டமஸ்கஸின் ஜனாதிபதியின் மாளிகை கருகாமையிலும் எச்சரிக்கை தாக்குதல்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம்
இராணுவம் மேற்கொண்டிருந்தது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள்ளே ஒட்டுமொத்த சிரியாவிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு 40க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. அத்தோடு நேற்றிரவு ஹமா பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர் விமானங்கள் செல்லும் சந்தர்ப்பத்தில் துருக்கியினுடைய போர் விமானங்களும் களமிறங்கி இருந்தன. குறித்த பிரதேசத்தில் GPS தடைகளை ஏற்படுத்துவதற்காகவே துருக்கியினுடைய போர் விமானங்கள் களமிறங்கி இருந்தன. இருப்பினும் துருக்கியானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்கான எந்தவிதமான தாக்குதல்களையும் மேற்கொண்டிருக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் ஜூலானி ஜனாதிபதி மாளிகையிலிருந்து தப்பிச் சென்றிருப்பதாகவும் பதுங்கு குழிகளுக்குள்ளே பதுங்கி இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. சிரியாவை பலவீனமாக்குவதற்காகவே அனைத்து விதமான வேலை திட்டங்களும் கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. துருக்கியினுடைய செயற்பாடுகள் சிரியாவை முழுமையாக பலவீனமாக்கிவிட்டது. இவ்வாறு துருக்கியினால் பலவீனமாக்கப்பட்ட சிரியாவை தற்போது நெட்டன்யாஹு முழுமையாக கைப்பற்றிக் கொள்வதற்கான வேலை திட்டங்களையே மேற்கொண்டு வருகின்றார். தங்களுக்கு தேவையான இலக்குகளை அடைந்து கொள்வதற்காக பல குழுக்களை உருவாக்குவார்கள். இந்த குழுக்களின் மூலமாக இலக்குகள் அடைந்து கொள்ளப்பட்டதற்கு பிறகு அந்த குழுக்களையும் முழுமையாக நீக்கிவிடுவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்வார்கள். இந்த வகையில் தான் தற்போது நெட்டன்யாஹு தெற்கு சிரியாவையும் சிரியாவுடைய ஏனைய பிரதேசங்களையும் முழுமையாக கைப்பற்றிக் கொள்வதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்துள்ளார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கிரேட் இஸ்ரேல் விரிவாக்கத்தினை ஏற்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றார். தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டு வரக்கூடிய தாக்குதல்கள் டேவிட் பாதையை இலகுவாக உருவாக்கி விடுவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவின் இடைக்கால தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக தற்போது அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மார்க்கோ ரூபியோ அவர்களே தெரிவு செய்யப்பட்டுள்ளார். மேலும் இவரையே நீண்டகால தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக நியமிப்பதற்கு டொனால்ட் ட்ரம்ப் திட்டமிட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு தேசிய பாதுகாப்பு ஆலோசகராகவும் மார்க்கோ ரூபியோ தெரிவு செய்யப்பட்டு 2 மணித்தியாலங்களுக்குள் அவர் ஈரானுக்கு எதிரான எச்சரிக்கைகளை வெளியிட்டிருந்தார். தற்போது ஈரானுக்கு 2 விடயங்களே காணப்படுகின்றன. ஒன்று, ஈரான் போரை தெரிவு செய்ய வேண்டும் அல்லது அவர்களுடைய ஆயுதங்களை முழுமையாக கைவிட்டு விட வேண்டும். யுரேனியத்தினுடைய செறிவூட்டல் நிலைமைகள் முற்றிலும் பொருத்தமற்றதாகும். நீங்கள் யுரேனியத்தினுடைய செறிவூட்டலை 3.67% அதிகமாக வைத்திருந்தால் அவற்றினை ஓரிரு வாரங்களுக்குள் 90% வரை அதிகரித்து விட முடியும். இதனால் சில வாரங்களுக்குள்ளே அணு ஆயுதங்களை முழுமையாக உற்பத்தி செய்து விட முடியும். இந்த நிலைமையினை நாங்கள் ஒரு பொழுதும் அனுமதிக்கப் போவதில்லை. ஈரான் சமாதானத்தினை விரும்பினால் யுரேனியம் செறிவூட்டலை முழுமையாக கைவிட வேண்டும். அவர்களுடைய அனைத்து ஆயுத உற்பத்தி திறன்களையும் முழுமையாக கைவிட வேண்டும். இல்லாவிட்டால் ஈரானினுடைய அணுசக்தி திறன்களும் இன்னுமே முக்கியமான அனைத்து திறன்களும் முழுமையாக தரைமட்டமாக்கப்படும். இதனால் ஈரான் மிகப்பெரிய இழப்புகளையும் வறுமையையும் சந்திக்கும். அது மட்டுமல்லாமல் இறுதியில் ஈரானில் ஆட்சி மாற்றமும் ஏற்படுத்தப்படும் என அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராகவும் இருக்கக்கூடிய மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சர்வதேச அணுசக்தி சட்ட திட்டங்களுக்கு அமைவாகவும் NPT உடன்படிக்கைகளுக்கு அமைவாகவுமே நாங்கள் செயற்படுகின்றோம். மேலும் இந்த சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாக யுரேனியத்தினுடைய செறிவூட்டலை வைத்திருப்பதற்கு ஈரானுக்கு எல்லா விதமான உரிமையும் காணப்படுகின்றது. யுரேனியம் செறிவூட்டலை பாதுகாப்பாக கையாள்வது எங்களுடைய உரிமையாகும். இவற்றை நாங்கள் ஒரு பொழுதும் பேச்சுவார்த்தைகளுக்குள்ளே கொண்டு வரப்போவதில்லை. அத்தோடு ஈரான் ஒரு பொழுதும் அச்சுறுத்தல்களை அடிப்படையாக கொண்ட அணுகுமுறைகளை ஏற்றுக்கொள்ளாது. இந்த அச்சுறுத்தல்கள் சர்வதேச சட்டத்தையும் ஐநாவின் சட்டத்தையும் மீறக்கூடிய செயலாகும். மேலும் இதன் மூலமாக எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் வெற்றியளிக்கப் போவதில்லை என்றும் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதே போன்று ரஷ்யாவின் சர்வதேச விவகாரங்களுக்கான பிரதிநிதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். யுரேனியம் செறிவூட்டலை பேணுவதற்கான அனைத்து விதமான உரிமையும் ஈரானுக்கு காணப்படுகின்றது. முழு அணு எரிபொருள் சுழற்சியை பேணுவதற்கு ஈரானுக்கு எல்லா விதமான உரிமையும் காணப்படுகின்றது. ஈரானினுடைய இந்த நிலைப்பாட்டிற்கு ரஷ்யா முழுமையான ஆதரவை வழங்குகின்றது என ரஷ்யாவினுடைய பிரதிநிதி தெரிவித்துள்ளார். அதே போன்று மார்க்கோ ரூபியோவினுடைய கருத்துக்களுக்கு பிறகு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இராணுவ தலைமை அதிகாரி இவ்வாறு தெரிவித்திருந்தார். 2025ஆம் ஆண்டு சண்டையினுடைய போரினுடைய ஆண்டாகவே இருக்க போகின்றது. இந்த வருடம் நாங்கள் காசா தொடர்பாகவும் ஈரான் தொடர்பாகவும் முழுமையான கவனத்தினை செலுத்தப் போகின்றோம். அதிலும் குறிப்பாக ஈரானை முழுமையாக நிராயுதபாணி ஆக்குவதிலும் ஈரானினுடைய அணுசக்தி திறன்களை முடக்குவதிலும் ஏனைய திறன்களை முடக்குவதிலும் நாங்கள் கூடிய கவனத்தினை செலுத்தப் போகின்றோம். இதற்கான பாதையாகவே இந்த வருடம் அமைய போகின்றது என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இராணுவ தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார். அதே போன்று 2026ஆம் ஆண்டு காசாவிலே ஹமாஸ் முழுமையாக அழிக்கப்படும் என்றும் ஈரான் நிராயுதபாணியாக்கப்பட்டு ஈரானிலே ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வலதுசாரி அமைச்சர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அதே போன்று டொனால்ட் ட்ரம்புடைய நிர்வாகத்திலே ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிக்க கூடாது என்று அழுத்தங்களை வழங்கக்கூடிய அனைவரையும் நெட்டன்யாஹுவும் மொசாடும் முழுமையாக மாற்றி அமைத்து விட்டார்கள். இதனால் இனி வரக்கூடிய நாட்களில் நெட்டன்யாஹு ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பதற்கான முன்மொழிவுகளை முன்வைப்பார் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள்.
காசாவிற்குள்ளே உணவுப் பொருட்களையும் மனிதாபிமான உதவிகளையும் கொண்டு செல்வதற்காக அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் புதிய வேலை திட்டம் ஒன்றினை ஆரம்பிக்க போவதாக அமெரிக்காவின் எக்ஸியோஸ் ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ரஃபா பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றி ஒட்டுமொத்த ரஃபா பிரதேசத்தையும் இடையக மண்டலமாக மாற்றி சோதனை சாவடிகளையும் அமைத்து குறித்த சோதனை சாவடிகள் மூலமாக பலஸ்தீனிய மக்களை ரஃபா பிரதேசத்திற்குள்ளே அனுமதித்து அவர்களுக்கு தேவையான உணவுகளை வழங்கி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழாலேயே அவர்களை வைத்துக் கொண்டு காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளையும் பலஸ்தீனிய மக்களையும் வேறாக பிரித்து ஒரு முழுமையான திட்டம் ஒன்றினை மேற்கொள்ள போவதாக முன்னைய காணொளிகளில் நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். எனவே இந்த திட்டத்திற்கு அமைவாகவே அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் புதிய வேலை திட்டங்களையும் ஆரம்பித்துள்ளன. ரஃபா பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றிக் கொள்வதற்கு முன்பே இந்த வேலை திட்டத்தினை ஆரம்பிக்க வேண்டும் என அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்திருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. அதாவது குறித்த வரைபடத்திலே ஊதா நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய தெற்கு ரஃபா பிரதேசங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஊடுருவி இருக்கக்கூடிய பிரதேசங்களாகும். தற்போது குறித்த பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கட்டளை தளங்களை அமைக்கப் போகின்றது. இந்த கட்டளை தளங்களில் அமெரிக்காவின் தனியார் பாதுகாப்பு பிரிவினரும் அமெரிக்காவினுடைய என்ஜிஓ நிறுவனங்களும் களமிறக்கப்பட போகின்றார்கள். இவ்வாறு களமிறக்கப்பட போகின்ற அமெரிக்காவின் தனியார் பாதுகாப்பு நிறுவனங்கள் மூலமாகவும் என்ஜிஓக்கள் மூலமாகவுமே காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்கான உணவை விநியோகம் செய்ய போகின்றார்கள். மேலும் இந்த உணவு விநியோகத்தினை அவர்கள் நேரடியாக மேற்கொள்ளப் போவதில்லை. கான்யூனிஸ் பிரதேசத்திலும் மத்திய காசாவிலும் வடக்கு காசாவிலும் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய குடும்பங்களுக்கு ஒவ்வொரு பிரதிநிதிகளை நியமிக்கப் போகின்றார்கள். இந்த பிரதிநிதிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சோதனை சாவடிகள் மூலமாக சோதனை செய்யப்பட்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ கட்டளை தளங்களுக்குள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். மேலும் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் தனியார் பாதுகாப்பு நிறுவனங்கள் மூலமாகவும் என்ஜிஓக்கள் மூலமாகவும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் வழங்கப்படும். மேலும் இந்த உணவுப் பொருட்கள் பலஸ்தீனிய போராளிகளை சென்றடையாத வண்ணம் அவர்களுக்குள்ளே பகிர்ந்து வழங்கப்படும். அத்தோடு இந்த திட்டத்தின் மூலமாக ரஃபா பிரதேசத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய குடும்பங்களுக்கே அதிகளவான உணவுப் பொருட்கள் கிடைக்கப் பெறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இதனால் தானாகவே வடக்கு காசாவிலும் மத்திய காசாவிலும் கான்யூனிஸ் பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் ரஃபா பிரதேசத்திற்குள்ளே நுழைவதற்கு முற்படுவார்கள். இதனால் குறிப்பிட்ட மாதங்களுக்குள்ளே படிப்படியாக வடக்கு காசாவிலிருந்தும் மத்திய காசாவிலிருந்தும் கான்யூனிஸ் பிரதேசத்திலும் இருந்தும் பலஸ்தீனிய மக்கள் ரஃபா பிரதேசத்தை வந்தடைவார்கள். மேலும் இவ்வாறு வந்தடையக்கூடிய ஒவ்வொரு பலஸ்தீனியர்களையும் சோதனை செய்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ரஃபா பிரதேசத்திற்குள்ளே அனுமதிக்கும். மேலும் இவர்களை கூடாரங்களில் தங்க வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் முழுமையான கட்டுப்பாட்டில் வைக்கப்படுவார்கள். இதனால் பலஸ்தீனிய போராளிகளும் பலஸ்தீனிய மக்களும் வேறு வேறு இடங்களுக்கு பிரிக்கப்படுவார்கள் என குறித்த திட்டம் தொடர்பாக எக்ஸியோஸ் ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது. மேலும் இந்த திட்டத்தினை ஐக்கிய நாடுகள் சபை எதிர்த்துள்ளது. இதன் மூலமாக பலஸ்தீனிய மக்கள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்கள். மேலும் இன்னும் 3 வாரங்களுக்குள்ளே அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஒன்றிணைந்து இந்த திட்டத்தினை ரஃபாவின் தெற்கு பிரதேசத்திலே ஆரம்பிப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் அமெரிக்க ஊடகங்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் காசா முழுவதும் மேற்கொண்டிருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்களில் 30க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் பலஸ்தீனிய போராளிகள் வீரியமான தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய பிரதேசங்களை இலக்கு வைத்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இருப்பினும் பலஸ்தீனிய போராளிகள் அவருடைய தாக்குதல்களை நிறுத்தவில்லை. வடக்கு காசாவிலும் தெற்கு காசாவிலும் உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக அல் குதுஸ் படையினர் தூஃபாவின் கிழக்கு பிரதேசத்திலே வெடிக்காத அமெரிக்காவின் MK-84 குண்டுகளை பயன்படுத்தி ஒரு பொறியொன்றினை வைத்துள்ளார்கள். சுரங்கப்பாதை ஒன்றிற்கு அருகாமையிலேயே இந்த பொறியை வைத்துள்ளார்கள். மேலும் இஸ்ரேலிய சிப்பாய்கள் குறித்த பொறியை அடைந்ததும் அவற்றை வெடிக்கச் செய்து அவர்களை மொத்தமாக தட்டி தூக்கியுள்ளார்கள். இந்த தாக்குதலில் மாத்திரம் 10க்கும் அதிகமான சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் தூஃபாவின் கிழக்கு பிரதேசத்தில் அல் குதுஸ் படையினர் 2 புல்டோசர் வண்டிகளையும் யாசின் ஏவுகணை மூலமாக அளித்துள்ளார்கள். அதே போன்று அல் கஸாம் படையினர் பெய்ட் அனூன் பிரதேசத்திலே தொடர்ச்சியான துப்பாக்கிச்சூட்டு தாக்குதல்களையும் யாசின் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். நேற்றிரவு யமன் ஹவுதி இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் டெல் அவீவ் பிரதேசத்தின் இலக்கு வைத்து யஃபா ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். அதே போன்று இன்று அதிகாலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மத்திய பிரதேசத்தின் இலக்கு வைத்து ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். அத்தோடு நேற்றைக்கு முன்தினம் செங்கடல் பிரதேசத்திலிருந்து ட்ரூமேன் போர்க்கப்பலானது முழுமையாக வெளியேறியிருந்தது. இவ்வாறு ட்ரூமேன் போர்க்கப்பல் வெளியானதை தொடர்ந்து அமெரிக்க ஊடகங்களும் சர்வதேச ஊடகங்களும் அமெரிக்க கடற்படையினுடைய தோல்வியை குறிப்பிட்டு விமர்சனங்களையும் முன்வைத்திருந்தார்கள். இதைத் தொடர்ந்து கோபமடைந்த அமெரிக்கா
அமெரிக்காவின் பாதுகாப்பு ஆலோசகர் பீட் ஹெக்ஸத் இவ்வாறு அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தார். அமெரிக்க போர்க்கப்பலான ட்ரூமேன் போர்க்கப்பலை நான் மீண்டும் செங்கடல் பிரதேசத்திற்கு அனுப்பியுள்ளேன். இன்னும் ஒரு வாரத்திற்கு ட்ரூமேன் போர்க்கப்பலானது செங்கடல் பிரதேசத்திலேயே நிலை கொண்டிருக்கும். மேலும் யமனுக்கு எதிரான தாக்குதல்களை குறித்த போர்க்கப்பல் மேற்கொள்ளும் என்றும் அமெரிக்காவின் பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத் அறிக்கையிலே தெரிவித்துள்ளார். இதனால் ட்ரூமேன் போர்க்கப்பல் செங்கடல் பிரதேசத்தின் வடக்கு பகுதியிலும் கார்லஸ் வின்சன் போர்க்கப்பல் ஏடன் வளைகுடா பிரதேசத்திலும் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. அடுத்து வருகின்ற 17ஆம் தேதி யமன் ஹவுதி இராணுவத்தினர் அடுத்த கட்ட விரிவாக்க தாக்குதல்களை ஆரம்பிக்க போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது வருகின்ற 17ஆம் தேதி தொடக்கம் யமன் ஹவுதி இராணுவத்தினர் அமெரிக்காவின் எண்ணெய் ஏற்றுமதியினை முழுமையாக முடக்கப் போகின்றார்கள். செங்கடல் பிரதேசம், பாபெல் மண்டப் பிரதேசம், ஏடன் வளைகுடா பிரதேசம், அரேபிய பெருங்கடல் பிரதேசம் மற்றும் இந்திய பெருங்கடல் பிரதேசத்தினூடாக அமெரிக்கா மேற்கொள்ளக்கூடிய அனைத்து எண்ணெய் ஏற்றுமதிகளையும் முழுமையாக முடக்கப் போவதாக யமன் ஹவுதிகள் அறிவித்துள்ளார்கள். அமெரிக்காவின் எண்ணெயை ஏற்றுச் செல்ல ஒவ்வொரு கப்பல்களையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள போவதாகவே தெரிவித்துள்ளார்கள். அமெரிக்காவின் எண்ணெய் கப்பல்கள் இந்திய பெருங்கடல் பிரதேசத்தினூடாக சென்றாலும் அவற்றை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார்கள். வருகின்ற 13ஆம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு விஜயம் செய்ய போகின்றார். சவுதி அரேபியாவுக்கும் கத்தாருக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் விஜயம் செய்ய போகின்றார். மேலும் 17ஆம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலேயே இருப்பார். இதனால் டொனால்ட் ட்ரம்ப் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலிருந்து வெளியேறுவதற்கு முன்பு வழங்கக்கூடிய ஒரு பரிசாகவே யமன் ஹவுதிகள் இந்த அடுத்த கட்ட விரிவாக்க ஆரம்பிக்க போவதாகவும் யமன் ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் அமெரிக்காவின் எண்ணெயை கொண்டு செல்லக்கூடிய சரக்கு கப்பல்களை இனம் காண்பதற்கு சீனாவின் செயற்கைக்கோள் நிறுவனங்களும் இன்னும் மிக முக்கியமான நிறுவனங்களும் யமன் ஹவுதிகளுக்கு முழுமையான ஆதரவை வழங்கப் போவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஏற்கனவே செங்கடல் பிரதேசத்தில் கப்பல்களை இனம் காண்பதற்காகவும் அமெரிக்காவின் போர்க்கப்பல்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவும் சீனாவின் செயற்கைக்கோள் நிறுவனங்கள் யமன் ஹவுதிகளுக்கு தெளிவான வரைபடங்களையும் இலக்குகளையும் வழங்கி வருகின்றார்கள். இப்படியான சூழ்நிலையிலேயே அமெரிக்காவின் எண்ணெய் ஏற்றுமதியினை முழுமையாக முடக்குவதற்கு சீனாவும் யமன் ஹவுதிகளுக்கு முழுமையான ஆதரவை வழங்கப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனவே யமன் ஹவுதிகளுடைய இந்த அடுத்த கட்ட விரிவாக்கம் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சவால்களை ஏற்படுத்த போகின்றது. அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.